ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அதானி போர்ட்ஸ் பத்தி பேசலாம்னு தோணுச்சு. இந்த யுஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் கன்சாலிடேட் ஆனதுனால இன்னைக்கு ஆல்ரெடி 9% ஏறிடுச்சு. இருந்தாலும் கூட இந்த கம்பெனிய பத்தி நம்ம இப்ப ஏன் பேசுறோம்னா, நெறைய பேர் அதானி அப்படிங்கிற பேர கேட்டாலே கவர்னன்ஸ் இஷ்யூ அந்த கம்பெனி பக்கமே போக்கூடாது. என்னோட தூக்கம், இரவு தூக்கம் அனைத்தும் காணாமல் போய்விடும். இந்த மாரி நெறைய கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா உண்மையிலேயே அந்த மாரி கவர்னன்ஸ் இஷ்யூ என்னென்ன தான் இருந்தாலும், ஒரு பிசினஸோட ரியல் வேல்யூவா நம்ம பார்க்கணுமா இல்லையா? ஸோ அதானி போர்ட்ஸ் வந்து 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. கண்டெய்னர் மார்க்கெட் ஷேர்ல 45% வச்சிருக்காங்க 2025 டேட்டா படி. அதே நேரத்தில கார்கோ வால்யூம்ஸ் அந்த ஓவராலா அந்த போர்ட்ஸ்ல நடக்கிற கார்கோ வால்யூம்ல 27% வச்சிருக்காங்க. இது இல்லாம லாஜிஸ்டிக்ஸ்ல ஹியூஜ் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க. மொத்தமா 15 போர்ட் இந்தியால அவங்க ஓன் பண்றாங்க. 4 இன்டர்நேஷனல் போர்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இவ்ளோ பெரிய மோனோபோலியான ஒரு பிசினஸ, சும்மா ஒரு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி அவங்களோட அதர் பிசினஸ்ல நெறைய பிரச்சனைகள், குளறுபடிகள் இருக்கலாம். ஆனா இப்படி ஒரு மோனோபோலி பிசினஸ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப இன்வெஸ்டர்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு ரீட்டெயில் இன்வெஸ்டரா இந்த மாரி ஒரு கம்பெனி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ட் அதானி போர்ட்ஸ்ட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 30%, ஆப்பரேட்டிங் மார்ஜின் 60% அண்ட் கேஷ் ஃப்ளோ வைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவே 11,000 கோடி வருது. ஸோ மெட்ரிக்ஸ் வைஸும் அதானி போர்ட்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளான இடத்துல தான் இருக்காங்க. அதே நேரத்தில அதானி போர்ட்ஸ்ட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க கைடன்ஸ் ஒவ்வொரு குவார்ட்டரும் தெளிவான கைடன்ஸ் குடுப்பாங்க. அவங்களால அதிகமா அடைய முடியும்னா, கைடன்ஸ ரீரேட் பண்ணுவாங்க. இந்த மாரி சொன்னத அப்படியே செய்ற ஒரு கம்பெனியா அதானி போர்ட்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ, ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா ஃபீல் ஆச்சு. ஸோ, அத ஜஸ்ட் ஒரு லேர்னிங் ப்ராசஸா தான் ஷேர் பண்றேன். ஆக்சுவலா இப்ப வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமாயிருச்சு. இருந்தாலும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ல கிடைச்சா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட நான் ஷேர் பண்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ பண்ணேன். ஸோ, பியூரா ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.